ஹெல்த்தியான மில்லட் லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் அந்த ரெசிபி பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மில்லட் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஃப்ளோரில் ராகி, கம்பு, சோளம், கருப்பு கவுனி அரிசி சேர்த்து அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பசஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நல்லா ப்ரெஸ் ஆகிற மாதிரி சாஃப்டாக பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு தோசை பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு தட்டிக்கலாம். திக்காக இருந்தாலே போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு ஈவனாக குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். அதுக்காக நல்லா 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக குக்காய் வந்துடுச்சு. இப்போ இது நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் இந்த ரொட்டி செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாமே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா குக்காயி ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உடச்சி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது, ஹார்டாகிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு பீசஸாக தெரியாத மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண கிரவுண்ட் நட்டையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் தூள் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். இது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரி, திராட்சை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதை 10 டேஸ் வரலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரு லட்டு கொடுத்தா போதும். கிட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். யார் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. 1 வீக் 10 டேஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேஸ்லேயே காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் செய்யும் போதே அதிகமாக செஞ்சுக்கோங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.